செக்ஸ் ஒன்று அலங்காரத்தை பார்க்குறேன். இந்த முருகனோட அந்த முருகன் பெரிய முருகன் இப்படிதான் கம்பேர் பண்றாங்க. லவ் பண்ண தெரியலையே, லவ் பண்ண தெரியலையே அப்படின்னு கெஞ்சி கடவுளை லவ் பண்ண சொல்லுங்க. எனக்கு தெரியல, எனக்கு லவ் பண்ண கற்றுக் கொடு கடவுளே. நான் உன்னை லவ் பண்ணணும், உண்மையா லவ் பண்ணணும். என்ன ஏன்டா லவ் பண்ற அப்படி கடவுள் கேட்டான். என்ன தேவைக்கு தான் பாஸ் ஆகணும், நல்ல புருஷன் வேணும், அது வேணும் இது வேணும். தொலை, அம்மாட்ட கேட்கல, தப்பு இல்லை, கேடு குடு குடுன்னு கேடு. கிடைச்சதுக்கு அப்புறமா குடு குடுன்னு கேட்டா, குடு குடுன்னு கிழவன் ஆகிறவங்க கேட்டா, நீ என்ன மனுஷன். ஆகையினால அன்போடு கேளுங்கள். நான் சொல்றதெல்லாம் கடவுளருடைய பெறுவதற்கு மிக மிக முக்கியமானது. உங்கள்கிட்ட வன்முறைகள் நான் ஒழியணும், நான் ஒழியணும். நான் சொல்ல வந்தது எப்படி நானை ஒழிப்பது அப்படிங்கிற சொன்னது தான் வந்தேன். சொல்ல முடியலையே. இவங்க சொன்ன பூமியில் இருக்கிறவங்கப்பா, இவங்களுக்கு புரியாதுப்பா, இவங்களால முடியாதுப்பா. இதை போய் சொல்லி நான் பிரம்மாவிட்ட போய் தவம் பண்ணோம். பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் செஞ்சுட்டு 1,00,000 மந்திரத்தோட இந்த யுத்தத்தோட வந்துருக்கோம். என்ன செய்ய போற? இதோ கொடுத்து அதை இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் மாற்று. இந்த முத்தம் சத்குருதான் எல்லாம் செய்தார்னு ஒரு இடத்த பார்க்க சொல்லு. நானே நீக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது அப்புறம் தானா அவங்களுக்கு வந்துடும். அப்புறம் செஞ்சுக்கிறான். இப்போ விட்டுரு. பார்க்குறீங்களா? நானா நீக்கி ஒரே ஒரு காரியம் செய்கிறேன். பார்க்குறீங்களா? பார்க்குறீங்களா? நானே நீக்கி ஒரு காரியம் செய்கிறேன். ஒரு தப்பான இதை சொல்றேன். கடவுளே, ஆடுது இன்னும் ஆடும் பெருசா. நான் நல்லவன் இல்லை சார், தான் ஆடுது. நான் நல்லவன் இல்லை, தப்பா ஆடுது. நானே நீக்கி சொல்ற பாருங்க, நான் நல்லவன் இல்லை. அதை வெளியே சொல்லலை. நான் மாறிடுச்சு. அவன் பொருளாதவன் வெளியே சொல்லலை. என்னன்னு இந்த கடைசியில் அவனு சொன்னது, அவன் கடன் வாங்க நான் கொடுக்க மாட்டான். ரவுண்டா தான் ஆடுது. அவன் நல்லவன் இல்லை, தப்பா ஆடுது. அவன் நல்லவன் இல்லை, ரவுண்டா ஆடுது. ஏன்னா நாம நீக்கிட்டு அந்த கெட்ட வார்த்தையை, எதிர்மறை வார்த்தையை, தப்பான வார்த்தையை சொன்னா கூட அங்கே பிரம்மநிலை நீங்கள் அடையலாம். அது அடுத்த ஸ்டேஜ். நொண்டிய போய் முடவனை போய் கொம்புத்தனுக்கு ஆசைப்படுன்னா கொஞ்சமாவது வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது சொல்லணும். இப்போதைக்கு நீங்கள்
கோபத்தை தவிர்த்து இந்த கயிறை இந்த எந்திரத்தை வச்சுட்டு நீங்கள் என்ன பேசினாலும் அந்த தீய கதிர்கள் உங்களுக்கு வராது. ஒரு சத்தியம் எடுத்திருக்கீங்க, எல்லாரும் ஞாபகத்தில் இருக்கா? பேசக்கூடாது. எல்லாரும் சத்தியம் எடுத்திருக்கீங்க, ஞாபகத்தில் இருக்கா? எல்லாரும் சத்தியம் பண்ணலையா? சும்மா சொல்றீங்களா? அசத்தியம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா உள்ள சத்தியம்